வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 ரூபாயில் அதிக மதிப்பில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு நாணயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள். இந்த நாணயங்களானது 2010 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம். இது நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்மமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க. இந்த நாணயங்களை படுக்கவசமாக வந்து பார்க்கும்போது இப்படி கோடு கோடாக தாங்க இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீடட் எர்த்துன்னு வந்து சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த நாணயங்களானது 4 நாணய சாலைகள்லையுமே அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது இந்தியாவில் மொத்தம் 4 நாணய சாலைகள் இருக்குது. இந்த 4 நாணய சாலைகள்லையுமே இந்த நாணயங்களானது அச்சடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் நாணயம் எந்த நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நாணயத்தின் வருஷத்துக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு இருக்கும். இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி குறியீடு இருக்குது. இந்த புள்ளி குறியீடு எதை குறிக்குதுன்னா நோய்டால் அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்குதுங்க. இதே ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தா நட்சத்திர குறியீடு இருக்கும். நோய்டால் அச்சடிக்கப்பட்டிருந்தா புள்ளி குறியீடு இருக்கும். மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருந்தா வைர குறியீடு இருக்கும். கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க. இதை வந்து உங்களால் எளிமையான முறையில் வந்து கண்டறிய முடியும். இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியோ ஏதாவது ஒரு வரலாற்று கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்துக்கு பின்னாடியோ எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க. 2010 19வது காமன்வெல்த் போட்டி இந்தியாவில் வச்சு தாங்க நடைபெற்றது, டெல்லியில் வச்சு. இது 3 அக்டோபர் 2010 14 அக்டோபர் 2010 வரைக்கும் நடைபெற்றதுங்க. கிட்டத்தட்ட 71 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2வது பரிசு பெற்றதுங்க. 38 தங்கத்தோட 101 மெடல்கள் வந்து தவிர்த்திருக்கோம். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை நடத்தி காட்டினால இந்த வரலாற்று தகவல்கள் எல்லா மக்களுக்கும் சென்றடையணுங்கிற நோக்கத்திலேயோ தான் இது போன்ற நாணயங்கள் வாயிலாக இந்த வரலாற்று தகவல்களை அச்சடித்து கொடுக்குறாங்க. அது இந்த 5 ரூபாய் நாணயங்களை மட்டும் அச்சடிக்காமல் 2 ரூபாய் நாணயங்களையும் வந்து அச்சடித்தாங்க. அதே போல் அன்சர்குலேட்டிங் மற்றும் ப்ரூஃப் செட் நாணயங்களாக மட்டும் வெளியிடப்படக்கூடிய ஹையர் டினாமினேஷன் நாணயமான 100 ரூபாய் நாணயங்களையும் வந்து அச்சடித்திருக்காங்க. சரி, இங்கே இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயங்கள் எதுக்கு மதிப்புமிக்க நாணயங்கள்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க 5 ரூபாய் கிடையாதுங்க. கீழே இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயங்கள்லாம் என்னப்பா ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒன்று போல தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாணயத்தின் பின்பக்கம் 2 நாணயங்கள்லையோ அத்தசல் ஒன்றா தாங்க இருக்குது. நான் அம்புக்குறியிட்டு காட்டின இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டோ கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. ஆனால் நாணயத்தின் முன்பக்கமான அந்த அசோக எம்பளம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாணயத்தில் 5ங்கிற டினாமினேஷனோடு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய 2வது நாணயத்தில் டினாமினேஷனே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூல் வகை நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நாணயங்களின் முன்பக்கம் ஒரு நாணயத்தின் சாயலாவோ நாணயத்தின் பின்பக்கம் வேறு ஒரு நாணயத்தின் சாயலாவோ வந்து இருக்குவாங்க. சரி, நாணயத்தோட பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நாணயத்தோட மாதிரியே இருக்குது. ஆனால் நார்மல் பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2011 2019 வரைக்கும் அச்சடிக்கப்பட்ட பொதுவான வகை நாணயங்களை போல் வந்து இருக்குங்க. பாருங்கள், நாணயத்தின் முன்பக்கம் நான் 2யும் அம்புக்குறியிட்டு காட்டியிருக்கேன். அத்தசல் பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். இந்த நாணயங்கள்லாம் டினாமினேஷனே இல்லாத நாணயங்கள்ங்க. இப்படி டினாமினேஷனே இல்லாமல் இந்தியாவில் வந்து நாணயங்கள் வெளியிட மாட்டாங்க. அதனாலேயே இந்த நாணயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாணயங்களுக்கு நிகரான நாணயங்கள்லாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செல்லத்தக்க நாணயங்களாவோ அதே நேரத்தில் நிறைய நபர்கள் தேடப்படக்கூடிய ஒரு நாணயங்களாவோ பார்க்கப்படுதுங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே ஆக்ஷனில் ஒருத்தர் வந்து விற்பனை செஞ்சுருக்காரு. இந்த நாணயத்தை 3000 ரூபாயிலேருந்து 3500 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குங்க. இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் 5 ரூபாயில் இது போன்ற மியூல் நாணயங்கள் நிறையா வந்துருக்குங்க. அதாவது டினாமினேஷனே இல்லாமல், அதனாலேயே அந்த நாணயங்கள் பெரிய லெவலில் மதிமிக்க நாணயங்களாக இன்றளவும் இருக்குங்க. அப்படிப்பட்ட நாணயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பதிவு போடுறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட 3 ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.